முதல்ல உங்கள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி நான் சொல்லிக்கிடுதேன். நிறைய பேர் லைக் பண்ணி என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறீங்க. அது உண்மையிலே அந்த லைக்கை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக இருக்குது. இது தாங்க எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியாக நான் நினைக்கிறேன். இதை விட பெரிய வெற்றி எதுவுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதுலேயும் ஒரு படி மேலே போய் ஒரு சிஸ்டர் சூப்பர் சாட்லாம் பண்ணிவிட்டு உங்கள் வீடியோக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையை சொல்கிறேன், நம்மளை அறியாமல் ஒரு துளி கண்ணீர் நம்ம கண்ணிலேருந்து வரும்னு சொல்லுவாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு நிஜமாகவே வந்தது. ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு கதையை உருவாக்கி அதுக்கு உயிர் கொடுத்து நம்ம அப்லோடு பண்ணி அதுக்கு ஒரு சின்ன பரிசு கிடைக்கும்போது நம்ம குழந்தைங்கள்லாம் பரிசு வாங்கும்போது எவ்வளோ சந்தோஷப்படுவோம். அந்த பரிசு வச்சு நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம், ஆனால் அந்த பரிசு நமக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி தாங்க எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ சிஸ்டர். வெக்கமா இல்ல ஒருத்தனுக்கு எந்திரிச்சே நிக்க முடியும். எனக்கு 9 பொண்டாட்டி கட்டுச்சுதான். நான் எந்திரிச்சு நிக்க முடிட்டா என்னடா? அதான் என்கிட்ட கோடி கோடியா பணம் இருக்குத. நான் 9 பொண்டாட்டியும் கட்டுவேன், 9000 பொண்டாட்டியும் கட்டுவேன். தூக்கி உள்ள வச்சு லாடம் கட்டி கட் பண்ணி விட்டோம்னா 9000 இல்ல, ஒரு பொண்ணு கூட நீ வாழ முடியாது. டேய், நீ ரொம்ப ஆடுற. அவன் ஆடுறானா நீ ஆடுறியா? அவர் அப்பா கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. மாமா ஏன் சேலக்குள்ள இடத்துல சேர்ந்து உங்க புத்தி கால் மாற போகுது. பொண்ணி கூட சேர்ந்தா அப்புறம் அந்த புத்தி தானே வரும். டேய், ரொம்ப எல்ல மீறி போய்கிட்டு இருக்கீங்க. சரியில்லை அபி, நீ இந்த சைடு வா. அதான் நான் வந்துட்டேன்ல, வா இங்க வாமா. அதெல்லாம் வர முடியாது. அவளுக்கு இன்னைக்கு கல்யாணம். அது எப்படிடா நீ எனக்கு வேண்டிய பொண்ணுக்கு நீ அடைக்கலம் கொடுக்கலாம்? நாட்டு காக்குறது மட்டும் இல்ல, உன்ன மாதிரி ஓனாகிட்டு இருந்தும் பொண்களை காப்பாத்துறது என் கடமை தான். நாங்க என்ன உத்தியோகம் பார்க்கணும் தெரியல, முட்டி கீழே தட்டி போடுவேன். ஏமா நீங்க வாமா. நல்லா இருக்கு, நீ நிக்கிறடா நல்லா இருக்குது. செம்பிலி அக்கம்மாவா சூப்பர். வந்து சேர்ந்துருக்கா பாரு. அவசியம் போறது உறுதி. வார்த்தை ரொம்ப பேசாதீங்க. அது சும்மா இருக்க மாமா, உங்க மேல ஒரு மதிப்பு இருந்துச்சு, எல்லாத்தையும் கற்றுக்கிட்டீங்க. சேரக்கூடாதுல போய் சேர்ந்துக்கிட்டேன். அந்த பொண்ணு உங்க பொண்ணு சின்ன பொண்ணு, உங்க அப்பா என்னால பார்க்காம உங்களுக்கு தெரியல. ஜெயராஜி, எனக்கு சொந்தமான பொண்ணுக்கு நீ எப்படிடா அடைக்கல கொடுக்கலாம்? ஏன் நீ வச்சிருந்தியா? ஆமா, அவன் வச்சிருந்தான். விட்டுரு, அவன் என்ன வச்சிருந்தான்? விட்டுரு. அதுக்கு என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். டேய், நான் நம்ம இடத்துல வச்சுதான் கழுத்து தாலி கட்டு நினைச்சேன். இவன் அடைக்கலம் கொடுத்தான்ல, இவன் வீட்டுல வச்சு தாலி கட்டுனா உன்னையே வர வச்சேன். இவர் தாலி கட்டுற வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஒரு கழுட்டு பையன் ஒரு சின்ன பொண்ணு கழுத்து தாலி கட்டுறது நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். எனக்கு பொண்டாட்டி தேவைன்னா நான் எந்த வயசுலயும் தாலி கட்டுவேன். ஏன் இந்த வயசுல தாலி கட்டக்கூடாது? சட்டை ஏதாவது இருக்கா என்ன? மொத்த பொண்டாட்டி வீரோட இருக்கும் போது 2வது கல்யாணம் பண்ணாலும் தூக்கி உள்ள வைக்கலாம். சட்டத்துல கேட்டா இருக்கு தெரியல. நான் என் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிட்டேன்டா. அவ இந்த கழுட்டு பையன் வாழ மாட்டேன்னு ஓடி போயிட்டா. இந்த கூட மனுஷனா முதல்ல மாமா உங்க பெத்த தோழி அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? அப்பா வாங்க நம்ம போலாம்ப்பா. இல்லடா அவனே, இங்கதான் கல்யாணம் நடக்கணும். கோத்த கலப்பிடக்கூடாது. உன்னை பெத்து வளர்த்ததுக்கு நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. அவளும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே? இப்படி கூட்டு சேர்ந்து போய் நின்றுட்டு இருக்க. சும்மா என்ன திட்டிட்டு இருக்க கூடாது. சும்மா உன்னை திட்டி இருக்க கூடாது. உன்னெல்லாம் கொன்னு இருக்கணும். அடிச்சு வளர்க்கணும்ல பிள்ளைல, சும்மா இஷ்டத்துக்கு வளர்த்தா? அதான்டா தப்பு பண்ணியாச்சு. பிள்ளைங்களை அடிச்சு வளர்க்குற நேரம் அடிச்சு வளர்த்துருக்கணும். அதான் முதல்ல சொல்றேன், இவன் நடவடிக்கை ஒண்ணு சரியில்லை. என்ன விதை போட்டோமோ அதானே முளைக்கும். இப்ப நீ என்ன சொல்ல வர? அக்கா உண்மையதான் சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்க என்ன புத்தி இருக்கா? அதனால பிள்ளைக்கு இருக்குது. அததான் சொல்றேன், என்ன விதை போட்டோமோ அதுதானே முளைக்கும். அப்பனுக்கு என்ன புத்தி இருக்கோ அதான் பிள்ளைக்கு இருக்குது. அப்ப அசிங்கத்துக்கு தோண போனா புள்ளையும் அங்கதானே போய் நிக்குது. இதுல இருந்து தெரியல அவ 100% உங்க புள்ளன்னு. புள்ளைய பாரு, ஓ வயசு உள்ளதானே அந்த புள்ள. அந்த புள்ள வாழ்க்கை நாசம் பண்ணதுக்கு தொட போய்கிட்டு இருக்க. உங்க அப்ப இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு துரோகம் பண்ணுவான், நாளைக்கு உனக்கு துரோகம் பண்ணுவான். பாத்துக்கிட்டே இரு. கை கழுவி விட்டுரு. இதுக்கப்புறம் இவள ஒரு கிழமை நான் என் புள்ளன்னு சொல்ல மாட்டேன். எப்ப இன்னொரு பொண்ணு வாழ்க்கை இவ கெடுக்கும் நினைச்சாலோ சே மானம் கட்டவா. இன்னும் என் புள்ளன்னு எங்க சொல்லிடாத. என்ன இப்படி திட்டிட்டு இருக்கீங்க? உள்ள கொன்னு எரிஞ்சிருக்கணும். டேய் பொண்ணுற ரொம்ப பேசாத. அட நிப்பாடுங்க மாமா. சே, உங்களால மாமா சொல்ல கூட அசிங்கமா இருக்கு. இனிமேல மாமா கூட சொல்ல முடியாது. ஏமா நீ போமா வீட்டுக்கு. இங்க என் தம்பிங்க பாத்துக்கிட்டு வாங்க, நீ கிளம்பு. என்னாச்சுங்க? டேய், இப்ப இந்த கரண்ட் பத்திக்கு உள்ள கபரியா இல்லையா நீ? ஏன் என்னாச்சு? நமக்கு எதுக்கு இவன் கூட சண்டை? இவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? நீங்க வாங்க வீட்டுக்கு. கொஞ்சமாவது கரெக்டா பேசுங்க. அவன் சின்ன பொண்ணு வந்து தாலி கட்ட போனா? சின்ன பொண்ணா? இங்க எந்த சின்ன பொண்ணு இருக்குது? ஏன் எல்லாரும் உன் வயசுல இருக்காங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? அவளுக்கு 20 வயசு ஆகுது. 20 வயசு ஆயிட்டுனா தாலி கட்டிடுவ. நமக்கு எதுக்கு இந்த பாம்பே? அவன் குடும்பத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? சத்தியமா நீ என்கிட்ட இப்ப உத வாங்கிடுவ. என்ன நமக்கு எதுக்கு இந்த வேண்டது பாம்பே? நம்ம வீட்டுல இருக்கிற பிரச்சனை காணாதா? இவன் எப்பவுமே இப்பதான் சீனமா பேசுவான். நமக்கு தேவையில்ல பிரச்சனை வேண்டாம். முதல்ல என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நீ? அப்பாக்கு சாதகத்துல ஒரு கண்டம் இருக்குது. அவளுக்கு இப்ப கல்யாணம் பண்ணி ஆகணும்.
அதான் பொண்ணு ரெடி பண்ணிருக்கோம். இது சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீங்க படிச்சவர் தானே. டே அதுக்காக அப்பா நம்பிக்கையில என்னால கற்க முடியாது. நாஸ்திகம் பேசினவர் தானே நீங்க ஒரு நேரத்துல. எப்ப இந்த மாதிரி புத்தி வந்துச்சு உங்களுக்கு? ஒழுங்கு மாதிரி இந்த பொண்ணு அனுப்பி வச்சுட்டு வீட்டை போங்க. எதுக்கு தேவையில்ல பிரச்சனை இருக்கீங்க? ஒரு பொண்ணுக்கு விருப்பம் தாலி கட்டக்கூடாது, அனுப்பிடுங்க. அந்த பொண்ணுக்கு மனப்பூர்வ திருப்தி. என்ன வாங்க நமக்கு எதுக்கு வாம்பே? அந்த பொண்ணை பயமூத்தி வரைக்கும் வச்சிருக்காண்டா. அப்ப அந்த பொண்ணு சொல்லுங்க, எனக்கு இந்த டைம் விருப்பம் இல்லைன்னு. நான் ஸ்டேஷன் வந்து ஆள் அனுப்புறேன், தூக்கிட்டு போவாங்க. அதான் சொல்றேன், அந்த பொண்ணை மேத்தி படிக்க வச்சிருக்கானே அவ ஃப்ரெண்டு சமாளிக்கிறா. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த பொண்ணுக்கு தான் தைரியம் வரணும். இப்ப நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்ம சட்டப்படி தான் போக முடியும். நம்ம எதுவும் பண்ண முடியாது. இந்த ஹீரோஸ்ல காட்டினா நம்மளும் சேர்ந்து தான் உள்ள போகணும். பரவாயில்லடா, நான் உள்ள போனாலும் பரவாயில்ல. அந்த பொண்ணு கத்த இவன் தாலி கட்டக்கூடாது. ஏண்டா நீலாம் படிச்சவனாடா, இங்க அநியாயம் நடக்க தட்டி கேட்க மாட்டேங்கிற. இப்பெல்லாம் அநியாயத்தை தட்டி கேட்க முடியாது. அங்க லா பேசுறாங்க, சட்டம் பேசுறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லாரும் அரைங்குறைமா சட்டத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த பொண்ணு ஸ்டடியா இல்ல, நாம என்ன பண்ண முடியும்? நமக்கு தான் சட்டம் நேர்மை எல்லாம், மத்தவங்களுக்கு கிடையாது. இந்த மாதிரி நினைச்சவங்களுக்கு சட்டம் எதுவுமே கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க அதுதான் பண்ணுவாங்க. இவனுக்கிட்ட மோதி நாம தான் வேஸ்ட் பண்ணணும் டைத்தை. ஏழை பொண்ணு நமக்கு தான், இவனுக்கு இல்ல. இவன் எப்படி இந்த பொண்ணை வந்து தாலி கட்டிவான், அதை மாத்த முடியாது. நீ எடுத்து கொடுக்கற இதுல ஓசப்பட்டு இருக்கும் போலுக்கு. இதுல வர மாட்டேன்னு சொன்னேன். நான் உண்மை தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நமக்கும் இந்த நிலசம் குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம்? சரி தானே, நீ எதுக்கு இவருக்கு அடைக்கலம் கொடுத்த? நாய் குலைக்கும் போது உன்னை அறுத்து போடுறதுக்கு. நான் யாருக்கு அடைக்கலம் கொடுக்கணும்னு உன்கிட்ட கேட்டு கொடுக்கணும் அவசியம் இல்லடா. நான் ஒரு ஆம்பளை. என்கிட்ட அடைக்கலம் கேட்டு வந்த பொண்ணுக்கு நான் அடைக்கலம் கொடுத்ததான் செய்வேன். என்ன காப்பாத்துக்கன்னு சொன்ன பொண்ணு நான் காப்பாத்ததான் செய்வேன். ஏன்னா நான் நாட்டுக்காக என்னைய கொடுத்தவன். ஏய் முடிஞ்சா இவங்க கிட்ட வாங்கி குடி. வேண்டாம், வார்த்தை விடாதீங்க. நான் உங்களுக்கு தான் சொன்னேன். போயிட தப்பு தர வந்துடும். மிலிட்டரியில என்ன தாண்டா நீ? மிலிட்டரியில இருந்தாதான் நாட்டுப்பட்டு இல்ல, ஒவ்வொரு மனுஷனுக்கு இருக்கணும்டா. டேய் நாளைக்கு நம்ம வீட்டுல பொண்ணுங்க இருக்குது. நாளைக்கு நம்ம வீட்டு பிள்ளைக்கு இப்படி நடந்துச்சுன்னா நாம போய் சேர்ந்துட்டோம். நம்ம பிள்ளைங்க உலகத்து தனியா நிக்குது. அப்போ யார்ட்ட காப்பாத்துவா? இப்படி எல்லாரும் நினைச்சா நல்ல விதைகளை தான் சமுதாயத்துல விதைக்கணும். ஒருத்தன் துணிஞ்சு அநியத்தை தட்டி கட்டாதாண்டா மத்தவன் வருவான். நமக்கு என்ன, நம்ம குடும்பமா இது? நம்ம பிள்ளைக்கா இது நடந்துட்டு எல்லாரும் ஒதுங்கி போனா நாளைக்கு இன்னைக்கு இந்த பிள்ளைக்கு நடக்குதா, நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு நடக்கும். என்னடா இவன் புடிங்கிடுவான்? தைரியமா தட்டி கட்ட என்ன போன உசுறு போமா என்னன்னு கேட்க போகட்டும்டா. என் சாவு எனக்கு உண்மை தானே? சாவு எல்லாத்துக்கும் நடந்துரு தானே? போன உயிர் எப்படி வேணாலும் போகும். கோழையா சாவதை விட ஒரு பொண்ணை காப்பாத்திட்டேங்கிற ஒரு மனுஷனோட நான் போக விரும்புறேன். இவனுக்கு எங்க புரிய போதே? ஏமா என்ன ஆனாலும் பரவாயில்ல, உன்னை நாங்க காப்பாத்துறோம். எங்க மேல நம்பிக்கை வச்சு இந்த சைடு வா. எங்க அம்மாவை கடத்திட்டாங்க. நல்ல சவ. ஏய் மதனே. என்ன மதன்னு சொன்னா எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருவானா அவன்? இப்படி ஒருத்தனுக்கு பொண்டாட்டியா இருக்கதை விட அவன் செத்துட்டான்னு நினைச்சு நான் விதவியா வாழ்ந்துட்டு போயிருவேன். சொல்லுக்கா, அப்படியா? அப்ப இனி உனக்கும் மதனுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, அப்படிதானே? அவன் எனக்கு தேவையே இல்ல. ஏய் மதனே, அந்த பொண்ணு கட்ட தாலி கட்டு. ஏய் மதன், அந்த பொண்ணு கட்டுல தாலிய கட்டு. அவ கன்னி பொண்ணுதான், தைரியமா நீ தாலி கட்டலாம். எப்போ உன்னை செத்துட்டான்னு அவ சொன்னாலோ இதுக்கப்புறம் நீ ரோசம் இல்லாம இருக்க போற. எவ்வளவு துணிச்சலும் ஒரு பொட்டச்சுக்கு. நீ செத்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கா, நீ இன்னும் அட பாத்துக்கிட்டு இருக்க. ஏய் உன்னை அசிங்கப்படுத்திட்டா, தாலி கட்டுறா. அப்பா நீ உயிரோடு இருக்கும் போதே நீ செத்துட்டேன்னு சொல்லிட்டாடா. ஒரு பெத்த அப்ப முன்னாடி எப்படி சொன்னா போத்தல? ஆமா சொன்னேன். அதுக்காக இவன் அந்த பொண்ணுக்கு தாலி கட்டுனா பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்ன பண்ணிருவ? என்னடா அவன் என்ன சொன்னான்னு கேட்டல? நான் செத்துட்டேனா? பரவாயில்லடா, நான் செத்ததாவே இருக்கட்டும். இதுக்காகவாது நான் கல்யாணம் பண்ணுவேன்டா. அம்மா பத்தி தெரியாம வார்த்தை விட்டுறாத. அவங்க தண்டனைக்கு ஆளான சத்தியமா நீ மண்ணில இருந்து எந்திக்கவே முடியாது. யாரோட உருட்டல் மத்திலுக்கு பயப்படுறவன் இந்த மாதிரி இல்ல. கெட்டா தாலிய. அண்ணா வேண்டாம், அம்மா இந்த விஷயத்த ஒரு பணம் சும்மா விட மாட்டாங்க. உலகத்திலே பயங்கரமான தண்டனை கிடைச்சா வேண்டாம், சும்மா கேளு. நான் சொல்றது கேளு, பொறுமையா இரு. அவர் உன்னை ஏத்தி விடுறாரு. அப்போ இந்த சொன்னால செம்பக மொழி அவ சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? அண்ணே பாய் வச்சுட்டு நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. கால்ல என்ன கிடக்குன்னு பார்த்தல, ரெண்டு வர்த்தியும் சரிசமமா அடிப்பேன். தொலைச்சு என்னடா ஆணுங்கிற திமிர கட்டிட்டு இருக்கீங்களா என்ன? இவன் என்ன அந்த பணத்துக்கு தாலி கட்டுவேங்க, இப்ப இவர் என்னன்னா அந்த பழக்கத்தை தாலி கட்டுவானா? என்னடா பொம்பளைன்னா உங்களுக்கு கிள்ளிக்கரல்ல? உங்களுக்கு தாலி கட்டிட்டா அவ உங்களுக்கு அடங்கிடுவான்னு நினைப்பேன். ஏய் இன்னும் ஏன்டி அமைதியில நின்னுக்கிட்டு இருக்க? அம்மா தானே, செத்தா செத்துட்டு போட்டோம், மானத்தை இழந்துடாத. மானம் தான் முத முக்கியம். வா, எப்படி கொல்றானுங்கன்னு அதுக்கப்புறம் பார்க்கலாம். உனக்கு இப்ப அவ்வளவு திமிர் இல்ல? ஓ
பக்கத்துல 2 ஆம்பளைங்க நிக்காங்கங்கிற தைரியம். எவனையும் நம்பி நான் வாழல. நான் என்ன நம்புறேன், நான் என் உழைப்ப நம்புறேன், என் மேல இருக்கிற தன்னம்பிக்கையை நான் நம்புறேன். ஒரு வாய் சோற சம்பாத்தியம் பண்ணி எனக்கு சாப்பிட முடியாது. உயிர் வாழ நினைச்சா எப்படி வேணாலும் வாழலாம். ஆனா இப்படித்தான் வாழணும்னு ஒரு வரமுறை இருக்கு. என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. போங்கடா. உனக்கு தாலி தானே கட்டணும், உங்க அப்பனுக்கும் உனக்கு தாலி தானே கட்டணும். இந்த பொண்ணை விட்டுருங்க. முறைப்படி வேற பொண்ணை பார்த்து முறைப்படி அந்த பொண்ணு சமூகத்தோட கல்யாணம் பண்ணுங்க. போங்கடா. நீ இப்ப இங்க வர போறியா இல்லையா? என்ன அசிங்கமா போட்டோ எடுத்து வச்சிருக்காங்கக்கா. என்ன பிளாக்மெயில் பண்றாங்கக்கா. இனி எத்தனை நாள் தாண்டி இதையே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? என்ன பிளாக்மெயில் பண்றான், என்ன போட்டோ எடுத்து வச்சிருக்கான்னு. விட்டா விட்டுட்டு போட்டோம். அவனுக்கு தாண்டி அசிங்கம், உங்களுக்கு இல்ல. மானம் கற்புங்கிறது நம்ம மனசு சம்பந்தப்பட்டது. மத்தவன் நம்ம கற்பையோ மானத்தையோ தீர்மானிக்க முடியாது. ஓ மனசு படி நீ கற்போடு மானத்தோடு இருக்குன்னு நீ நினைக்கணும். நீ மட்டும் தான் நினைக்கணும். மத்தவங்க 1000 பள்ளிசில நம்ம மேல சுமத்தலாம். ஓ மனசு படி நீ சுத்தமா இரு. அதுதான் உண்மையான கற்பு, அதுதான் உண்மையான மானம். ஓ நிர்வாணப்படுத்த ஓ அனுமதி இல்லாம எடுத்து ஒருத்த நெட்ல விட்டான்னா அதுக்கு நீ பொறுப்பாக முடியாது. அது மானமும் இல்ல, அவமானமும் இல்ல. ஓ அனுமதி இல்லாம எடுத்தான் பாரு, அவன் தான் மானம். அவனை பெத்தா பாரு, அவளுக்கு தான் அவமானம். வெளியில வா. இவ கழுத்துல நான் தாலி கட்ட போறேன். வேண்டாம் மாமா, சொன்னா கேளுங்க. முறைப்படி கட்ட போறேன். அதான் உங்க அக்கா நான் செத்துட்டேன்னு சொல்லிட்டலடா. நீங்க பண்ற வேலைக்கு உங்க என்ன வாழ்த்தவா முடியும்? ரொம்ப ஆடாதீங்க. நீங்க அவ கழுத்து தாலி கட்டுங்க, எங்க அக்காவுக்கு நாங்க ஒரு கழுத்தை பண்ணி வைக்கோம். என்ன குத்துத கொடைதா? இல்ல, நீங்க அங்க தாலி கட்டுற அடுத்த நாடு எங்க அக்கா கத்தி தாலி யாரும் பாக்குறீங்களா? ஏண்டா ஒரு பொண்ணோட மானத்தோட விளையாடுறீங்க? தாலி கட்டிட்டா நீங்களும் ஆம்பளைங்களாடா? இல்ல எனக்கு புரியல. தாலி கட்டுவேனா அது என்ன விலங்கு சங்கிலியா? ஹோ, தாலி கட்டிட்டா அந்த பொம்பளை அடங்கிடணும், உங்க சொல்லுக்கெல்லாம் ஆடணும், அதுதானே? கல்யாணங்கிறது வாழறதுக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இந்த பூமியில இருக்கணுங்கக்காக. ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணும், ஒரு பெண்ணுக்கு ஆணுங்கிறது துணை. தாலிக்கு மேல உள்ள மரியாதைய போயிரும் போலுக்கடா. தாலிங்கிறது ஒரு உறுதிமொழி. வாழ்விலும் தாழ்விலும் எங்க கூட இருக்கிறதுக்கு ஒரு அடையாளம். ஏன்டா அதை கொச்சப்படுத்துறீங்க? கல்யாணத்துக்கு உறுதிமொழிக்காக அதை கட்டப்பட்டிருக்கடா. அத போய் இப்படி எல்லாரும் தாலி கட்டிடுவேன்னு மனசால ஒரு ஆணும் பொண்ணு சம்மதிக்கணும். அத்தையோ புள்ளின்னு செத்துட்டேன்னு சொன்னிய சார், நீ கிளம்பு. நீ வேதாத கிளம்பு. என் பிள்ளைக்கு கல்யாணம். டேய் மதனே, நீ தாலி கட்டுறா. எதுக்கு வாழ பேசிக்கிட்டு? இந்த தாலி அவ கழுத்துல கட்டு. கட்டுடா. நானே தாலி எடுத்து கொடுக்க. அவ கழுத்துல தாலி கட்டு. என் பொண்ணுக்கு நீ வேண்டாம், தாலி கட்டு. அந்த பொண்ணுக்கும் துணிச்சல் இல்ல இந்த சைடு வரதுக்கு. அதனால அவளுக்கு இதுதான் கேடி. நீ தாலி கட்டுறா. ஏமா அண்ணா, உங்க அப்பாக்கு தாலி எடுத்து கொடுனா. அம்மாவை விதவையாக்கி மகா தாலி எடுத்து கொடுத்து அப்பா ஒரு சின்ன பொண்ணு கழுத்துல தாலி கட்டுற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது. நீ பாத்துக்கிட்டே இரு. இந்த மதனே தாலி கட்டு. என்னடா இன்னும் அன்னைக்கு வராம இருக்காளேன்னு பார்த்தேன். அநியத்தை தட்டி கேட்காம அவளால இருக்க முடியாதுன்னு பார்த்தேன். என்ன பண்ண? நமக்கு வயசாயிட்டு பிள்ளைல வளர்த்து விட்டோம், நியாயத்தை தட்டி கேட்கணும்னு பார்த்தேன். அவன் அநியாயத்தை தட்டி கேட்கல. தேவி பாலி எங்கேயா சுமத்தனா? அவனை தட்டி கேட்டேமா? கேட்ட லட்சணத்தை நான் பார்த்தேன். அநியாயத்தை தட்டி கேட்கறதுங்கிறதே வெட்டு ஒண்ணு துண்டு ஒண்ணா இருக்கணும். நியாயம் பக்கம் ஸ்ட்ராங்கா நிக்கணும். அதுதான் அநியாயத்தை தட்டி கேட்கறது. நமக்கு என்ன ஆயிருமங்கிற பயத்திலே நியாயத்தை தட்டி கேட்க கூடாது. சரி மதனே, இந்த தாலி கட்டு. நீ கெட்ட போறியா, உனக்கு கெட்ட வைக்கட்டுமா? நீ தாலி கட்டித்தான் ஆகணும். தாலிய குடி. மீனா, தாலி வாங்கி குடுமா. ஐயோ, மாட்டிக்கிட்டே அப்பா. தாலி கட்டு. நல்லா இரு, தாலி கட்டு. கெட்டா போத்துக்கலாம். யார் தாலி எடுத்து கொடுக்கணுமோ அவங்களே எடுத்து கொடுத்துட்டாங்க. கெட்டு கெட்டுடா. டா, யோக்கியனே சொல்லிட்டான், தாலி எடுத்து கட்டு. இவ ரொம்ப நேர்மையானவா. நான் நேர்மையானவதா. தாலி கட்டு. உனக்கும் செம்பகமொழிக்கும் இனி எந்த சம்பந்தமும் கிடையாது. அவ யாரோ நீ யாரோ. இனி எந்த வழியிலும் நீ அவளுக்கு தொந்தரவு பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. அவளுக்கும் உனக்குமான அந்த உறவு முடிஞ்சு போச்சு. உன்கிட்ட இருந்து மனைவிங்க ஸ்தானத்தை அவ இழந்துட்டா. நீ இனி அவளுக்கு புருஷனும் கிடையாது, அவ உனக்கு இனி பொண்டாட்டியும் கிடையாது. அந்த அழகான புனிதமான உறவு முடிஞ்சு போச்சு.
உன் கூட வாழ்விலும் தாழிலும் சுகத்திலும் துக்கத்திலும் கூட இருந்தவா. நீ கஷ்டப்படும் போதெல்லாம் உனக்கு உறுதுணையா இருந்தவா. நீ நோய்வாய்ப்பட்டப்போ உனக்காக பரிதபிச்சவா. உன்னை ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டவா. கணவனே கண்கண்ட தேவனு வாழ்ந்தவா. உன்னை தவிர இன்னொருத்தனை ஏற எடுத்து பார்க்காதவா. எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காமல இல்ல, வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கும். அவ மன கட்டுப்பாடு. என் புருஷன் எனக்கு, என் புருஷன் மட்டும் எனக்கு போதுன்னு அவ மன கட்டுப்பாடு. அதனால உனக்கு மட்டும் பொண்டாட்டியா வாழ்ந்தா. இனி அவ உன்னை தெய்வமா நினைக்க வேண்டாம். கணவனே கண்கண்ட தேவன் அவ உன்னை நினைக்க வேண்டாம். நீ நோய்வாய்ப்பட்டா உன்னை பாத்துக்கணும் அவசியம் இருக்காது. நீ கஷ்டப்பட்டா அவ துடிக்க வேண்டாம். நீ வாங்கிய கடனுக்காக அவ ஓடா உழைக்க வேண்டாம். நீ சாப்பிட்டாதான் அவ சாப்பிடுவா. இனி அந்த அவசியம் இருக்காது. புருஷனுக்கு நல்லதை கொடுத்துட்டு மிச்ச மீதி அவ சாப்பிட்டா இனி அப்படி சாப்பிடணுங்கிற அவசியம் அவளுக்கு இருக்காது. உன் துணி வலிகளையும் நீ உள்ள போடுற உள்ளாட வரைக்கும் துவச்சு அதை நீட்டா மடிச்சு பறிக்கிற வைக்கிற அவசியம் அவளுக்கு இருக்காது. நீ கண்ட இடத்துக்கு போயிட்டு ஷூ அழுக்காக்கிட்டு வந்தனா அதை தான் கையாலே சுத்தம் பண்ணி தான் சேலையாலே அதை தொடச்சி நீட்டா உன் ஆபீஸ்க்கு அனுப்புவா. அந்த அவசியம் இனி இருக்காது. நீ களைப்பா வீட்டுக்கு வந்தன்னா அவ முந்தானி சேலையால உன் முகத்தை தொடச்சி விட்டு குளிர்ந்த ஆகாரத்தை உனக்கு கொடுத்து வயிற்றுக்கு பசியார உனக்கு உணவை பரிமாறி ராத்திரில அவளையே தன்னை உனக்கு விருந்தாக்கி உன்னை பாத்துக்கிட்டா பாரு. இனி அந்த அவசியம் அவளுக்கு இருக்காது. என் புருஷன் மாதிரி நல்லவன் இந்த உலகத்துல எவனுமே கிடையாது. அக்கம் பக்கம் சொந்த ஊரு சொந்தக்காரங்க எல்லாரும் உனக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துருப்பா பாரு. அது இனி அவசியப்படாது. தகப்பனுக்கு மரியாதை கொடுத்தே ஆகணும்னு பிள்ளைங்களை கட்டாயப்படுத்தி மரியாதை அவ உனக்கு கொடுப்பா பாரு. இனி அந்த அவசியம் இருக்காது. இனி நீ அவளுக்கு புருஷன் கிடையாது, அவ உனக்கு பொண்டாட்டி கிடையாது. பொண்டாட்டியோட அருமை இருக்கும்போது தெரியாது. நீ தாலி கட்டு. செம்பகமலி நீ வாமா. நீ தாலி கட்டுடா. அவ இதை விட பெரிய வழியெல்லாம் பார்த்துட்டா. நீ கொடுக்க போற இந்த சின்ன வழியில அவளுக்கு ஒரு பெரிய வழியே இல்ல. நீ வாமா. உனக்குன்னு ஒரு பாதையும் ஒரு வெளிச்சமும் இருக்கு. கடந்து போயிடலாம் வா. என்னம்மா
கும்பிடணும். அதெல்லாம் வேண்டாம். நீங்க ஏன் அழுதீங்க? உங்களுக்கு ரொம்ப வலிக்குதோ? மனசுதான் வலிக்கு. சரி அழாதீங்க. இந்த உலகத்தை நீ எனக்கு காட்டிட்ட. என் கண்ணு முன்னாடி நீ காட்டிட்ட. அழுவாதீங்க சரியா? சாமி உங்களுக்கு உயிர் கொடுத்துட்டாங்கல்ல, இனி உங்களுக்கு எதுவும் செய்யாது. நான் நைட்டெல்லாம் அழுதுட்டே சாமிட்டு சொன்னேன் அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு. அப்படியம்மா? அதான் சாமி எனக்கு உயிர் கொடுத்துட்டாங்க. அதான் எனக்கு தெரியுமே, சாமி கிட்ட என்ன கேட்டாலும் நமக்கு கிடைக்கும். ஆமா, சாமி கிட்ட என்ன கேட்டாலும் கிடைக்கும். எனக்கு இவ்வளவு நாளும் தெரியாது. அப்படியா? அதான் உருவத்துல வந்து சாமி எனக்கு புத்தி சொல்லிட்டு போச்சது. நான் ஸ்கூல் வந்து வீட்டுக்கு போறேன். இன்னும் போகலன்னா ஆனந்தமா அடிப்பாங்க. நான் வீட்டுக்கு போறேன். சரி, தேங்க்ஸ். ஐயா வேண்டாம். உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. கையில கிடைச்ச மாணிக்கத்தை நான் விட்டுட்டேன். என்ன மன்னிச்சிரு. நீ நீ என்ன மன்னிக்கவே முடியாத பாவத்தை நான் உனக்கு செஞ்சிருக்கேன். அழாதீங்க பாரு, எனக்கு அழுக வந்துடும். சிரிச்சுக்கிட்டே இருங்க. அம்மா அப்படித்தான் சொல்லுவாங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்க தென்மொழி அம்மா தான் சொன்னாங்க, எது நடந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் கஷ்டம் நம்ம கிட்ட வராதான். நம்ம சிரிச்சுக்கிட்டே இருந்தா கஷ்டத்துக்கு கோவம் வந்துருமா. சீ, என்ன கஷ்டம் கொடுத்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். மானம் கட்டவன், மரியாதை இல்லாதவன். என் மதிப்பு என்ன அது? கஷ்டத்துக்கான என் மதிப்பு என்னத்துக்கு ஆவறதுன்னு ஓடி போயிருவானா. சரி, நான் போயிட்டு வரேன். நாளைக்கு என்ன பாப்பியா? தினமும் பாக்குறேன். தெய்வம் வாக்கு கொடுத்திருக்கு. சரி, அழுவாதீங்க சரியா? சரி, ஒண்ணு இல்ல. நான் கண்ணீரை தொடச்சு விடட்டா? நான் அந்த சாமி கிட்ட உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது இப்ப என் உயிரை எடுத்துறாதீங்க, நான் ஒரு தெய்வத்தை காலில் விழ வேண்டியது இருக்குன்னு கெஞ்சி கேட்டேன். அதனாலதான் சாமி உன்னை மறுபடியும் என்ன பார்க்க வச்சுது. நீயும் சாமி கிட்ட கேட்டியா? அதான் சாமி எனக்கு பிச்சை போட்டிருக்கு. சரி, நான் போயிட்டு வரேன். நாளைக்கு என்ன பாப்பியா? நானும் தினமும் பாக்குறேன்னு சொல்லியிருக்கேன்ல. சரி, அவ தேடிக்கிட்டு இருப்பா என் தங்கச்சி. நான் போயிட்டு வரேன். நான் அதை அவளை பொறுப்பா பார்க்கணும். அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நான் வரேன். சரிம்மா. போயிட்டு வா. உனக்கு இப்பெல்லாம் நடந்துச்சுன்னு நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். இப்பதான் ஆஸ்பத்திரியில போய் பார்த்தேன்க்கா. நீ டிஸ்சார்ஜ் ஆயிட்டேன்னு சொன்னாங்க. சாரிக்கா, நானும் பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். அதனாலதான் உன்னை வந்து பார்க்க முடியல. இப்போ நீ நல்லா இருக்கல்லக்கா? நீ நல்லா இருப்பன்னு எனக்கு தெரியும்க்கா. உனக்கு ஒன்னும் ஆகாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்க்கா. உனக்கு எதுவும் ஆகாதுக்கா. அக்கா, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளானவங்களை யாரையும் சும்மாவே விடக்கூடாதுக்கா. அக்கா, உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குக்கா. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறவங்களை யாராவது சும்மா விடக்கூடாதுக்கா. அக்கா, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது யார் தெரியுமாக்கா? அந்த தேவா ஆசீர்வாதம் தான்க்கா காரணம். அவனுக்கு இதெல்லாம் பண்ணிருக்கான். அவனை சும்மா விடாதக்கா. நல்லா தெரியுமா அவன் இதெல்லாம் பண்ணானா? ஆமாக்கா, அந்த தேவ ஆசீர்வாதம்
அப்படியா? ஆமாக்கா, விடக்கூடாதுக்கா, நம்ம விடவே கூடாது. அந்த தேய்மொழியும் நம்ம சும்மா விடவே கூடாதுக்கா, விடக்கூடாதுக்கா. அக்கா ஊரு சொல்லுக்கா, இதை நான் முடிக்கிறேன். இந்த இத வாங்கிக்க. என்னக்கா? இந்த வாங்கிக்க. புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. என்னக்கா? இல்ல, இது என் சொத்துல கொஞ்சம் உனக்கு எழுதி வச்சிருக்கேன். ஏன்க்கா? இதுக்கப்புறம் நீ என் கண்ணில் படக்கூடாது. அக்கா, இத வாங்கிட்டு போய் ஏதாவது தொழில் செஞ்சு பொழைச்சுக்க. இல்ல ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழறதுக்கு வழிய பாரு. வாங்கிட்டு போயிரு. என் கூட இருந்ததுக்கு கூலியை கொடுத்துட்டேன். ஆனா என் கூட செஞ்ச பாவத்துக்கு கூலி நான் கொடுக்க முடியாது. சரி, நீ ஏன் வரல? நான் தான் உன்னை வரவழைச்சேன். இந்தா வாங்கிக்கிட்டு கிளம்பு. அக்கா, இதெல்லாம் எனக்கு வேண்டக்கா. நான் என்னனாலும் உங்க கூட இருக்கேன்க்கா. புடி. இதுக்கப்புறம் நீ ஒரு நாளும் என் முகத்துல முழிக்க கூடாது. கிளம்பு. நீ ஆசைப்பட்டதுக்கு மேலேயே எழுதி வச்சிருக்க. தெரிஞ்சு தெரியாமல அக்கா அக்கான்னு கூட்டுட்டேன். இந்த பொடி வாங்கிட்டு கிளம்பு. அக்கா கிளம்பிடு, அதான் உனக்கு நல்லது. இந்த ஆதிரா பத்தி உனக்கு நல்லா தெரியும். அமைதியா இருக்கும் போதே போயிரு. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் இளமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதா டேய் டேனியலே, இல்ல கதாபில அப்படியே டீ வாங்கிட்டு வந்துடல. இவனுக்கு என்ன காப்பாத்ததுக்கு இவன் முண்டாட்டி ஸ்டேஷன்லயே தஞ்சன்னு கிடக்கான். பேசாம போலீஸ் அடிக்காரே இல்ல. ஆதிரா பை, சீ ஆதிரா, இவ கைதான் எப்படி உயிரோட வந்தா? நீ உயிரோடவா இருக்க? அப்போ நீ மாடு கிழிச்சுன்னு சாவல, நீ செத்துட்டவனுக்கு பால் ஊத்திட்டாங்கன்னு நினைச்சேன். ஆபீசர் சாரி சார். தேவா சாரை பார்க்கணும். ஓகே சார். அது அந்த பையன் எங்க இருக்கான்னு தெரியலையே. 5 நிமிஷத்துல கூட்டாரே சார். 11:30 வாய்தா. இன்னைக்கு கோர்ட்டு 11 மணிக்கு தான் ஓப்பன் ஆகுதான். அக்யூஸ்ட் கூட மாப்பிள்ள சரி சரி விக்ரம் சார் அனுப்பி வைக்கணும். கூட நம்ம அருணையும் அனுப்பி வச்சிருங்க. அப்புறம் டேபிள்ல ஃபைல் வச்சிருக்கேன், அதையும் கொஞ்சம் செக் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். சரி. இங்க என்ன கேஸ் இது? தேவராஜை பார்க்கணும். என்ன தேவராஜுக்கு என்ன? தேவராஜ் சாரை நான் பார்க்கணும். தேவராஜா? அந்த பையன் எங்க சுத்திட்டு இருக்கான்னு தெரியலையே. அப்பா இந்த பையில பிடிச்சி கூட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிட்டுப்பா. சப்பா, இங்க யாரோ என்ன பார்க்கணும்னு சொன்ன மாதிரி இருந்தது. என்ன? இந்தாங்க இதை பிடிங்க. என்னது? மாட்டுக்காரனுக்கு நான் இவ்வளோ கொடுக்க தான் சொல்லியிருந்தேன். ஆனால் நீங்கள் அதை நான் கொடுக்குறேன்னு சொன்னீங்களாமே. வேண்டாம், என் பாவம் என்னோடய போகட்டும். இதை நான் கொடுத்தேன்னு சொல்லியே அவங்கிட்ட கொடுத்துருங்க. வீட்டு பொண்ணை கொள்ளதுக்கு நீ மாட்டை ஏறி விட்டுருக்க. ஆமாம், நான் தான் ஏவனேன். விடுங்கண்ணே, அதுக்காகத்தான் தட்டை நினைச்சிட்டு வந்தாங்களே. வெளியே பிடிச்சவ வெளியே தானே இருப்போம். இதை மாட்டுக்காரங்கிட்ட கொடுத்துருங்க. அப்புறம் தேவா சார், என்ன? நாம எதுக்கு மனுஷனா பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு உண்மையை எனக்கு விளக்கி கொடுத்ததுக்கு நன்றி. இந்த உலகத்தில் நான் யாரை மறக்கணும் இல்லையா? சத்தியமா தேவராஜ், உங்களை நான் மறக்க மாட்டேன். மறக்க முடியாத நபர். மிரட்டுற? இல்ல, உண்மையை சொன்னேன். வேற எங்க வச்சுக்க. உண்மையை சொன்னேன். மூஞ்சி மோயில பேத்துற போடி. வந்துட்டா காசு கொடுக்க தூக்கிட்டு ஓடிடு. காசுக்கு மயங்கரமா இந்த தேவராஜ் இல்ல. நான் உண்மையதான் சொன்னேன், மறக்க மாட்டேன். உண்மையை சொல்லி கொடுத்ததுக்கு, இதுதான் உண்மைன்னு சொல்லி கொடுத்ததுக்கு, யார் மனசு தூய்மையானதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்ததுக்கு, இத பிடிங்க.
சில பேர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், சில பேர்கிட்ட மன்னிப்பு கேட்குற தகுதியை நம்ம இழந்துருவோம். நான் சில பேர்கிட்ட மன்னிப்பு கேட்க போறதே இல்லை, நான் கேட்கவும் மாட்டேன். என்னாச்சு இவளுக்கு? ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கால, கொஞ்சம் ஞானம் உதயம் வந்திருக்கோ என்னமோ. அவ கிடக்கா. நீ எங்கடா போயிருந்த? எங்க போடுறீங்க? அதான் ஸ்டேஷன் சுத்தி சுத்தி என்ன வேலை பார்க்க வைக்கீங்களே. ட்ரெஸ் போட ஆசைப்பட்டல, வேலை பாரு. எனக்கு என்ன சம்பளமா கொடுக்கீங்க? டேய் சம்பளமா? ஸ்டேஷனுக்கு பாதி வேலையை நான் தான் பார்க்கேன். விக்கி, சொல்லுங்கண்ணா. ஸ்டேஷன்ல நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ஒரு பையன் வைக்கலாம்ல? டேய் 14,000 சம்பளம் கிடைக்கும், பரவாயில்லையா? சும்மா வேலை வந்ததுக்கு 4,000 கொடுக்கீங்களே, பரவாயில்ல. நீ இதுல ஃபிட் ஆயிட்டேன்னா வேலை கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு. நாங்க திருடனை பிடிக்க வந்தா எங்களுக்கு முன்னாடி ஓடணும், காஃபி டீ வாங்கி வந்து கொடுக்கணும், அக்யூஸ்ட் விவரத்தெல்லாம் கண்டுபிடிச்சு கொண்டு கொடுக்கணும். ஒருவேளை அக்யூஸ்ட் தப்பி ஓடிட்டாமன்னா அவன் இருக்கிறத நீ தான் கண்டுபிடிக்கணும். ஊருக்குள்ள சிட்டிக்குள்ள என்ன நடக்கு, எங்க யார் வீட்டுல என்ன பிரச்சனை அத்தனையும் நீ தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எனக்கு கை வந்த கலையாச்சு, எப்படி பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஏற்கனவே கலாப்பை எந்த வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஒருவேளை இந்த பொம்பளை திருந்திருப்பாலோ, திருந்துற ஜென்மமா இவரலாம் வாய்ப்பே இல்ல. டேய் அவ சைல்டு சைக்கோடா. அப்படின்னா குழந்தையிலே சைக்கோவா வளர்க்கப்பட்டவா, புரியல? அப்படின்னா குழந்தையா இருக்கும் போதே அவங்க யார்த்தையும் சேர மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு உலகம், கற்பனை உலகம். தனக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ அதெல்லாம் அழிச்சிருவாங்க. தன்னை விட யாராவது அதிகமா பண்ணிட்டாங்கன்னா அவங்க கொண்டுருவாங்க. நான் படிச்சிருக்கேன், ஆனா அதுக்கு பின்னாடி யாராவது இருக்கிற ரீசனே வேற யாரே. இவளை பெத்தாதான் காரணம். ஆனா இவங்க சில இடத்துல காரி முடியல வரைக்கும் நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க. ஒரு துளி கூட கண்டுபிடிக்க முடியாது. அவ பேச்சு கட்டு நம்பி நம்பி தொலைச்சிடாத. இல்ல, ஃபாரின் இருக்கும்போது இந்த மாதிரி கேஸ் மேல நிறைய இருக்கு. என்னன்னு சொல்றீங்க? இவ குழந்தையா இருக்கும் போது ஏதோ சம்பவம் நடந்திருக்கு. அதுக்காக நானே காதாமரி இவள ஒரு பொருளாவே பயன்படுத்திருக்கா. பெத்த புள்ளிய தான் தேவைக்காக பயன்படுத்திருக்கா. இவ மத்த பிள்ளைங்க இருந்து விலக்கி தனித்துவமா வளர்க்கப்பட்டிருக்கா. பார்க்க கூடாததை பாக்குறது, கேட்க கூடாததை கேட்கறது. அது குழந்தை அப்படிங்கறதுனால மனசை பாதிச்சிடும். குழந்தைய என்னைக்குமே தெய்வத்தோட தான் ஒப்பிடுவாங்க. அந்த குழந்தைக்கு எது தேவையோ, அந்த வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அதை தான் கொடுக்கணும். பார்க்க கூடாததை பார்க்க வைக்கிறது, அனுமதிக்க முடியாத தண்டனைகளை கொடுக்கறது, அதோட விளைவுதான் இந்த மாதிரி வளருது. இவங்க செத்தாலும் மாற மாட்டாங்க, ஏன்னா அவங்க மூலம் அதுக்கு அப்செட் ஆயிருக்கும். ஐயோ, யாராவது கொடுக்கப்பட்ட வேலையை கச்சிதமா முடிப்பாங்க. சீமா யோசிக்க தெரியாது, தான் செய்யறது மட்டும் தான் சரின்னு நினைக்க தோணும். இவங்களுக்கு மிஞ்சி எதுவுமே இருக்கக்கூடாது, தான் தான் இந்த நாட்டையே ஆள்ற கடவுளா நினைக்குவாங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சில சைக்கோக்கள் வந்து பெண்கள் தேர்ந்துட்டு அதான் இந்த கார்னர் மீடியெல்லாம் பாப்பிய. அப்ப அதெல்லாம் உண்மைதானே? உண்மையா தானே அவங்க படமா எடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அநியாயம் இருந்துச்சுன்னா அதை மாதிரி எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு அவனுக்கு ஒரு நினைப்பு. அந்த ரகம் தான் இவளும். அவங்க அம்மா சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இவனை கல்யாணம் பண்ணி தேன்மொழிக்கு பிரச்சனையை கொடுத்து நல்லா மாதிரி கூடியே இருந்து கடைசி நாங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தை வெளியில வந்தது. ஒரு செத்து பிடிச்சிருக்காளே, அதனால மாறிப்பாலோ. வா புருஷன் நல்லா படிச்சவர் தானே? ஆமா, மெக்கானிக் இன்ஜினியர். மெக்கானிக் இன்ஜினியர் படிச்சுட்டா வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வீட்டு வேலை பார்க்கல, வயல் வேலை பார்க்காரு. மெக்கானிக் இன்ஜினியரிங் படிச்சுட்டு விவசாயம் பார்த்தா அப்புறம் அந்த குடும்பத்தை உன்னை யார் மதிப்பா? நீ என்ன சொல்ற? யார் எடுத்துக்க? உன் புருஷன் என்ன வேலை பார்க்கறான்னு உங்ககிட்ட எல்லாரும் கேக்குறாங்க. ஆமா, வீட்டு வேலை பார்க்கறான்ல, அதான் உனக்கு மதிப்பே இல்ல உங்க குடும்பத்துல. உன் புருஷனுக்கு இருக்க மதிப்பு வச்சுட்டா உனக்கு மதிப்பே கொடுப்பாங்க. ஆமா, இப்போ உன் புருஷன் கூட வந்த அண்ணன் மாதிரி எல்லாமே போலீஸ் அதிகாரிகள் தான். ஆமா, அவங்க பொண்டாட்டி மாதிரி கெத்தா இருப்பாங்க. அப்புறம் எப்படி அவங்க உனக்கு மதிப்பு கொடுப்பாங்க? அவங்க சொல்றதா சட்டம். இப்ப நான் என்ன பண்றது? ஓ புருஷனையும் படிச்ச படிப்புக்கு அந்த மாதிரி வேலை பார்க்க சொல்லு, ஏதாவது ஆபீஸ்ல வேலை பார்க்க சொல்லு. பார்த்தா இப்ப பாரு, வீட்டுல எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டு தான் நீ காலேஜுக்கே வர. இங்க வந்தோன்னா டயர்டா இருந்த. ஆமா, இதே உன் புருஷன் ஏதாவது வெளியில ஆபீஸ்ல வேலை பார்த்தாருன்னா? வேலை பார்த்தா இதே நீங்க டவுன்ல அழகான ஒரு வீட்டுல இல்ல அபார்ட்மெண்ட்ல நீ உன் புருஷன் உன் பிள்ளையோட சந்தோஷமா வாழ்ந்தா உனக்கு இவ்வளவு வேலையும் செய்ய வேண்டியது இருக்காது. நீ நினைச்ச நேரம் சமைச்சா போதும். என்ன சொல்ற? ஆமா, பக்கத்திலே ஹோட்டல் எல்லாமே இருக்கும். காலையில லைட்டா எந்திரிச்சோமா, காஃபியை குடிச்சோமா, காலேஜுக்கு கிளம்பி வந்த மாதிரி இருக்கலாம். பிள்ளைங்களுக்கு ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துறேன். இதே கூட்டு குடும்பத்துல இருக்க போய் தானே உன்னால இதெல்லாம் வாங்க முடியல. போதா குறைக்கு குடும்பத்துக்கு அத்தனை பேருக்கு சமைச்சிட்டு வர. சரி அதை விடு. இதே நீ தனியா இருந்தா உன் குடும்பத்துக்கு மட்டும் நீ சமைச்சா போதும்ல. கொரியா சமைச்சா போதும். கொரியா சமைச்சா கொரியா தான் பாத்திரம் வேணும், கொரியா தான் துணி கணிகள் இருக்கும். ஈஸியா வேலை முடிஞ்சிடும். பொழைக்க தெரியாதவள போய் இருக்கிய. நீ பார்க்க நடிக்கை மாதிரி இருக்க. உன் அழகுக்கு முன்னாடி எதுவுமே இல்ல. உன் புருஷன் உன் அழகை பார்த்து மயங்க மாட்டாரு. உங்க புருஷன் கூட பண்ண அண்ணே மாதிரிலாம் பொண்டாட்டிக்கிட்ட வளைஞ்சிக்கிட்டு நிப்பாங்க. அவங்களும் எப்படி இருப்பாங்க? என்னை விட அழகு கம்மி தான். அவங்களுக்கு சாமர்த்தியம் இருக்கு, உனக்கு சாமர்த்தியம் பத்தாது. நீ நடிகை மாதிரி இருக்க. உன்ன மாதிரி நீ யாராவது கலரா இருக்காங்களா? உன்ன மாதிரி வெள்ளக்காரி மாதிரி நீ யாராவது இருக்காங்களா? உனக்கு முடியா இருக்கட்டும், கண்ணா இருக்கட்டும், எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஏன் நம்ம காலேஜ்ல எத்தனை பேர் உன்னை லவ் பண்றாங்க. என்ன சொல்ற? சீயா, நம்ம கிளாஸ்ல அவ பாண்டி, அருண் இப்படி ஏகப்பட்ட பேர் உன்னை விரும்புறாங்க. லவ் லெட்டர் வரைக்கும் கொடுக்க வந்துட்டானுங்க. நீ ஊன்னு சொன்னா அவன் போட்டி போட்டு உன்னை லவ் பண்ணுவானுங்க. உனக்கு பொழைக்க தெரியல. என் குடும்பத்துக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். காலேஜ்ல இதெல்லாம் சகஜம் தானே.
அழகான பொண்ணு இருந்தா லவ் பண்ண தான் செய்வானுங்க. ஏன் எங்களெல்லாம் லவ் பண்ணவா செய்யறானுங்க? உன்னை தானே லவ் பண்றானுங்க. நீ அவ்வளவு அழகா இருக்கேன்னு அர்த்தம். அவ்வளவு அழகாவா இருக்க? நடிகை மாதிரி இருக்க. நடிகை தமனா மாதிரி இருக்க. அது யாரு? ஓ, அது கூட தெரியாதா? சுத்தம். ஏன் உங்க வீட்டுல டிவி இல்ல? டிவி இருக்குது, சின்ன டிவி. அதுவும் எங்க வீட்ல இல்ல, தெற்கு வீட்ல. தமிழத்தன்னு சொல்லுவேனே, அவங்களுக்காக வாங்கி வச்சிருக்காங்க. அவங்க வீட்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரு. அவங்க ஏதாவது சீரியல் பார்க்கறதுக்காக வாங்கி வச்சிருக்காங்க. ஏன் உங்க வீடுகள்ல ஏன் வாங்கி வைக்கல? அன்னைக்கிளி பாட்டின்னு சொல்லுவேனே, அவங்க அதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட் வச்சுட்டாங்க. அதனால வீட்ல யாரும் டிவி பார்க்க மாட்டாங்க. குழந்தைங்க கேட்க மாட்டாங்களா? அப்படியே பழக்கி விட்டுட்டாங்க. அதனால பிள்ளைங்களும் கேட்க மாட்டாங்க. இதே நீ தனி கொடுத்தனமா இருந்தா ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி வைக்கலாம்ல. சரி, நீ எந்த மெத்த போட்டிருக்க? மெத்தையா? அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. பாய் வச்சு தான் படுப்போம். பெரிய போலீஸ் ஆபீசரு, அவங்க வீட்ல மெத்தையே இல்லையா? பெரிய மாமாவுக்கு இருக்குது, சின்ன மாமாக்குலாம் இல்ல. அதே நான் வீட்ல அவருக்கு மட்டும் எல்லாம். அவர் வீட்டுக்கு மூத்தவர் இல்ல, மூத்தவனுக்கு வித்தியாசம் தெரியணும், மூத்தவனுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஸ்பெஷலா கொடுத்துருக்காங்க. அவர் பொண்டாட்டி பிள்ளையோட அவங்க சந்தோஷமா இருப்பாரு. நீங்க கொசுக்கடியிலும் வெறும் தரையிலும் படுத்து தூங்கணும், அப்படிதானே? கிட்டத்தட்ட அப்படிதான். அப்போ நீ உன் புருஷங்கிட்ட 4 வார்த்தை அன்பெல்லாம் பேசவே மாட்டியா? சிடின்னு வருவாவ. அப்போ உன் மேல காதல் இல்ல? அது என்ன தெரியல, இப்பதான் அப்படி இருக்காங்க. முதல்ல நல்லாதான் காதலிச்சாங்க. நீ லவ் மேரேஜ் தானே? ஆமா. நான் சொல்ற மாதிரி பண்ணு. வீட்டுக்கு போ, உன் புருஷங்கிட்ட ஏதாவது வேலைக்கு போங்க, நம்ம தனி கொடுத்துன போகலான்னு அடம் பொடி. தினம் அடம் பொடி. அப்புறம் பாரு, உன் புருஷன் ஆட்டோமேட்டிக்கா வேலைக்கு போயிடுவாரு. ஐயோ, குடும்பத்துல தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். ஐயோ, என் மாமா மாதிரி என்ன அடிச்சே போட்டுருவாங்க. அவங்க யாரையும் ஒண்ணு அடிக்கிறதுக்கு? எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். அவங்க தம்பி என்னை ஏத்து பேசிட்டேன்னு தெரிஞ்சதே கொன்னே போட்டுருவாங்க. ஐயோ, கொலைக்கார குடும்பம். எடி, அப்படி குடும்பத்துல நீ இருக்காத. நான் சொல்றது கேளு. உன் புருஷனை நீ என்ன பண்ணுவியோ யாது பண்ணுவியோ, முத தனி கொடுத்தன பிறகு வழிய பாரு. நடக்குமா? நீ தனி கொடுத்தன போய் பாரு. அதுல இருக்க சந்தோஷம் வேற எதுலயுமே கிடையாது. இந்த கூட்டு குடும்பத்துல இந்த காலத்துல போய் யாராவது இருப்பாங்களாடி? சீ, நீ எந்த காலத்துல இருக்க? 1960 இருக்கியா? என்ன பண்ண, அவங்க எங்களை தனியெல்லாம் விட மாட்டாங்க. நைட்டு தெக்குட்டுக்கு படுக்க போறதுக்கே காலைல 5 மணிக்கே வந்து எழுப்பிடுவாங்க. தெக்குடுங்க. அங்க யாரெல்லாம் இருப்பா? அங்க மீனா குட்டியத்தன்னு சொல்லுவானே குமார் மாமா, அவங்க கிஷோர் மாமான்னு சொல்லுவானே அவங்க ஃபேமிலி, நாங்க 3 பேரும். ஓ, இந்த வீட்டுல பொண்ணு தர மாமா, விக்கி மாமா, அன்னைக்கிளி பாட்டி, அவங்கெல்லாம் ஒரு இதுல இருப்பாங்க. இன்னொரு வீட்டு சொல்லுவானே, அங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரு இப்படி பிரிஞ்சிருக்கோம். ஓ, அப்படியா? அது நல்ல பெரிய வீடா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் இருக்காங்களே, அது கொஞ்சம் பெரிய வீடு தான், பழைய காலத்து வீடு. அது சொந்தமா அவங்க 4 தோழிகள் தான் வாங்கினாங்க. அதனால அவங்க பேர்ல தான் அந்த வீடு இருக்கு. இந்த வீடு பொழுத்தர மாமா பேர்ல இருக்கு, அப்படிதானே? இல்ல, விக்கி மாமா பேர்ல. ஏன்? அது என்னமோ தெரியல, ஆனந்தி அக்காவை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஆனந்தி அக்கா பேர்ல எழுதி வச்சுட்டாங்க. அந்த வீடு ஆனந்தி அக்கா பேர்ல தான் இருக்கு. அப்போ உன் புருஷனுக்கு ஒண்ணும் கிடையாது? தெற்கு வீடு இருக்குல்ல, அதான் இப்ப 3 குடும்பம் இருக்கீங்களே, அது எங்களுக்கு தான். ஆனா அங்க இருக்குது குமார் மாமாவும் கிஷோர் மாமாவும். அப்புறம் ஒரு டாக்டர் செல்வனை தோற. ஆமா, அவரு எப்பமா டியூட்டி முடிஞ்சு அங்கதான் தூங்க வருவாரு. அவருக்கு எப்பமா தான் லீவ் கிடைக்கும், எப்பமா தான் வருவாரு. அதனால வர நேரம் இங்கதான் தங்குவாரு. சுத்தம். நான் சொல்றதை கேளு. ஒழுங்கு மரியாதையா உன் புருஷனை கூட்டிட்டு தனி கொடுத்தன பிறகு வழிய பாரு. நீ தனி கொடுத்தன வாழ்ந்து பாரு, அப்ப தெரியும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு. சரி, நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். இல்ல தருண், யாருக்கு தருணுங்க? இப்பதான் வயலுக்கு போயிட்டு வந்தாங்க. வெளியில தோட்டத்துல கால் கழுவிட்டு இருக்காங்க. 10 மணிக்கு ஃபைல தூக்கிட்டு வாங்க ஆபீஸ்க்கு. வரவே இல்லை. ஏன் தருண்? என்ன கிசார்? இல்ல உன்ன 10 மணிக்கு ஃபைல தூக்கிட்டு வச்சிருந்தால பொழுதுல நின்று கொடுத்துட்டோம்ல. ஆளை பாரு, ஓய்வு கொடுத்தா ஒழுங்கா பாரு. அவன் நேரம் ஆபீஸ் ரூம்ல கொண்டு வச்சிருப்பான். விளங்கும். எத்தனை நாள் நாளையா? மாமா. என்ன மாமா, இவங்களும் படிச்சிருக்காங்கல்ல, இவங்களும் வேலை பார்க்க முடியுமா? போக மாட்டான். ஓம் புருஷன் போக மாட்டான். இல்ல மாமா, நல்ல வேலை கிடைக்குமா? வேலை கிடைக்கும். திருநெல்வேலி சிட்டிக்கெல்லாம் போனா 10-15,000 சம்பளம் கிடைக்கும். பையன் நல்லா படிச்சிருக்கானே. 20,000 சம்பளம் கிடைக்குமா? ஆமா, ஏன் கேட்க திடீர்னு? அவன் விவசாயம் தான் உயிர் மூச்சு, வர மாட்டான். சரி தரணே, அவன் படுத்துற ஆபீஸ்ல தான் நான் எடுத்துக்கிட்டேன். நான் இருந்த கை கழுவிட்டு வரேன். நீ கை கழுவிட்டு நேரம் ஆயிட்டு. அதெல்லாம் நீங்க சாப்பாடு எடுத்து வை. நீங்க போங்க மாமா, நான் எடுத்து வைக்க. நேரம் ஆயிட்டு. என்ன குழம்பு? ஐயோ, புளி தண்ணி மாமா. புளி தண்ணியா? தொடையில இருக்கு. அரைச்சலாம், தேங்காய் தூள் அரைச்சு தரேன். ஒரு 10 நிமிஷத்துல அரைச்சு வச்சிரு. எனக்கு டைம் இல்ல, நான் சாப்பிட்டு கிளம்ப நல்லா இருக்கும். சீக்கிரம் வை. சரிங்க மாமா. ஏன் அவர் பொண்டாட்டி வீட்டுல தானே இருக்குது, கேட்க வேண்டியதானே? ஏன்னா நான் இழிச்சவன் பொண்டாட்டி, அதான் எல்லாரும் என்கிட்டே வேலை வாங்குறாங்க. ஏன் அவ பொண்டாட்டி தொழில் கூட அரைக்க மாட்டாளோ? எல்லாருக்கும் நான் தான் இழிச்சவை. இந்த கிஷோர் சவுண்ட் கிடைச்சா ஆளகானா? அங்கதான் இருக்காரு. ஏங்க, அவங்க பொண்டாட்டி வீட்டுல தானே இருக்கேன். சோறு புடைக்கு என்ன சொல்றாவ?
ஏன் அவைய பொண்ணுட்டு ஒரு துவையல் கூட அரைச்சுக்கிட மாட்டாவளாங்க. நானே இப்பதாங்க காலேஜ் போயிட்டு வந்து நிக்க துவையல் அரைச்சு சோறு தாங்க அவ. ஒருத்தங்க நம்ம கிட்ட சோறு கேட்காங்கன்னா அவங்க நம்ம கையா தான் சாப்பிடக்க ஆசைப்படுறாங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு நம்ம கையா சாப்பிட்டா சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு அர்த்தம். நீ சமைக்க சமையல உனக்கு பிடிச்சிருக்கு, அதனால உங்ககிட்ட வெக்கத்தை விட்டு கேட்டிருக்கான். லூசுத்தனமா இது பண்ணிட்டு இருக்காங்க. போ தொழில் அரைச்சு சாப்பாடு கொடு. எல்லாருக்கும் நான் தான் இழிச்சவை. என்ன புலம்பிக்கிட்டு இருக்கா? ஒண்ணு இல்ல ஏங்க, நான் ரொம்ப அழகா இருக்கேனா? அதுக்கு என்ன இப்போ? இல்ல, காலேஜ்ல எல்லாரும் சொன்னாங்க நான் ஏதோ நடிகை தமனா மாதிரி இருக்கேனா. அதுக்கு இப்ப என்ன? அதான் 2 புள்ளி பத்தாச்சு என்ன? உங்க தவளை மாதிரி இருந்தா என்ன, தவக்கா மாதிரி இருந்தா என்ன, குஷ்பு மாதிரி தானே? என் பொண்டாட்டி தானே நீ? இப்போ அழகா வச்சு பண்ண போற? சொன்னேன், எதுவுமே பெருமையா நினைக்கவே மாட்டீங்களா? என் பொண்டாட்டி அழகுன்னு எனக்கு தெரியும். இவன் மத்தவங்க சொல்லி எனக்கு தெரியணும் அவசியம் இல்ல. அழகுங்கிற எண்ணம் மேட்டிமா உன் மனசுக்குள்ள வந்துடாம நல்ல பாதிக்கு உன்னை கொண்டு போகாது, பாத்துக்க. தெரியாம சொல்லிட்டேன். அப்புறம் என்னங்க, என்ன நீங்க முன்னாடி மாதிரில என்ன லவ் பண்ணவே மாட்டேங்க. காலேஜ்ல எல்லா பேரும் லவ்லாம் பண்ணது தெரியுமா? நீங்க என்ன லவ்வே பண்ணல. லவ் எல்லாம் இருக்குது, காட்ட நேரத்துல காட்ட முடியும். 2 பொம்பளை பிள்ளை வெத்து வச்சிருக்கோம், படிக்க வைக்கணும், ஆளாக்கணும். உனக்கு என்ன, படுத்தா எனக்கு தான் தூக்கம் வர மாட்டேங்குது. அண்ணனுக்கு தானே சம்பாத்தியம் பண்ணி கொடுக்கீங்க. வயல்ல இருந்து வரதெல்லாம் அங்க தானே போகுது. அவங்கெல்லாம் அவங்க பொண்டாட்டி பிள்ளைலாம் நல்லா பாத்துக்கிடுவாங்க. நீங்க தான் தெருல நிக்க போறீங்க, பாத்துக்கிட்டே இருங்க. லூஸ் மாதிரி பண்ண மூஞ்சி அடிச்சிருவேன். பிள்ளைகள் வரல 10 10 நகை செஞ்சு வச்சிருக்கானுங்க. நான் கொடுக்கறதுல செஞ்சானுங்களோ கூட மேல போட்டு அழுக செஞ்சுட்டு இருக்கானுங்க. வயக்காட்டுல இருந்து வருது எல்லாருக்கும் சாப்பாட்டுக்கு, அவ்வளவுதான் ஓடுது. அதுக்கு மேல அந்த சல்லி பிசா பிரோஜனம் கிடையாது. அவனை நம்பி இருக்க போய் தான் ஓரளவுக்கு நான் நிம்மதியா ஓடிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை நான் படுத்தாலும் என் குடும்பத்தை தூக்கி விட்டுருவாங்கிற நம்பிக்கையில ஓடிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? வீட்டுக்கு ஒரு நாளைக்கு ஆறு செலவு என்னன்னு உனக்கு தெரியுமா? 2 பிள்ளைகளும் கான்வென்ட்ல தான் படிக்க பெண்ணு கான்வென்ட்ல கொண்டு சேர்த்திருக்கேன். ஒவ்வொரு பிள்ளைக்கு 35,000 ரூபாய், வருஷத்துக்கு 70,000 ரூபாய். நான் என்ன சப்பாத்தி பண்ணியா கொடுத்தேங்க அண்ணன்கிட்ட? ஜெயராஜன் எனக்கு 2 கிலோ தங்க கம்பளி வச்சிருக்காங்க, எனக்கு தங்க கம்பளி இல்லைன்னு நானும் அவனுக்கு செஞ்சு கொடுத்தேன். விக்கெட் செஞ்சு கொடுத்துருக்கான். தங்க கவையில போனா போட்டுன்னு ஆசைப்பட்டுட்டாலே படிக்க போறாளே அவன் பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கான். நான் சப்பாத்தி பண்ணி கொடுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். வரையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் பாக்குற அதே வயல்ல தான் குமார் மாமா வேலை பார்க்காரு. மீனா குட்டியக்கா ஒரு கம்மல் கூட போடல. ஏன்னா போட முடியாது, அதுல ஒரு வருமானமும் கிடையாது. நாங்க எங்க சந்தோஷத்துக்காக பண்ணிட்டு இருக்கோம். நல்ல சோறு திங்க மாதிரி அதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆரோக்கியம், நல்ல உணவு, அதுக்காக மட்டும்தான். ஆடம்பரமா வாழ்றதுக்கு கிடைக்கும் கிடைக்காது, அது வாழவும் முடியாது. மீனா குட்டியக்கா என்னைக்காவது புருஷனை பார்த்து அந்த வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னதே கிடையாது. மீனா குட்டியக்கா டபுள் டிகிரி முடிச்சிருக்கா தெரியும்ல. குமார் மாமா என்ன மாதிரி இன்ஜினியர் தான், படிக்காமலாம் யாரும் இதுக்குள்ள வரல. அது ஒரு சந்தோஷம், நிம்மதி. நல்ல ஆகாரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோன்னு மனசா வாழ்றதே சாப்பிடுறது தாண்டி. அதை என் குடும்பத்துக்கு நான் கொடுக்கேன். என் அண்ணனுங்க எனக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு இருக்கானுங்க. ஒத்து கைமாறு இல்லாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். நல்ல குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடாத. ஓ, நீ காலேஜ் பண்ண வந்து சரியில்லை. எது பேசினாலும் இப்படித்தான் பேசுறாரு. தனி கொடுத்தனும் போகவே முடியாது போலுக்கு. போடி, இவன் முறைச்சா நாங்க பயந்துருவோமா? எனக்கு கோவம் வந்துரும். இவருக்கு கோவம் வந்துரும், பெரிய சண்டியரு. இங்க பாருங்க, எங்க அப்பா போலீஸ், அவளை சொல்லிட்டேன். ஏன் உங்க அப்பன் போலீஸ்னா நான் பயந்துருவேனா? என்ன உங்க அப்பனுக்கு நான் 2 கொம்பா இருக்குது? என்ன என்னங்க யாத்தாடி, என்ன பெருசா இழுவ போகுது? எங்க அப்பா பார்த்து அப்படியே சொல்லிட்டீங்க. நான் அப்படித்தான் அவனை சொல்லுவேன், அவனை அப்படித்தான் நான் சொல்லுவேன். நீ என்ன பண்ணுவ? எங்க அம்மா கிட்ட சொன்னேனா அப்படிதான் ஆத்தாடி நீங்க சத்திய. இல்ல, உங்க அப்பனை நான் அப்படித்தான் சொல்றேன். ஏன் உங்க அப்பனுக்கு 2 கொம்பா இருக்குது? இல்ல உங்க விக்கி அப்பாக்கு தான் 2 கொம்பு இருக்குதா? என்னங்க மிரட்டுத வந்து? அதெல்லாம் தக்காளி பழமும் இல்ல, கத்திரிக்காய் உள்ள ஒண்ணு இல்ல. எனக்கு ரொம்ப கோவம் வந்துரும். முத போய் சட்டையை போடுடி, போடி. என்னங்க ஏக்கம்லாம் ரொம்ப பெருசா இருக்குது? கோவம் ரொம்ப தான் வருது. ஏதோ கொடுத்து வச்சிருக்க மாதிரி ரொம்ப அதிகாரம் பண்ணி கேட்க. எனக்கு கோவம் வந்துரும், எனக்கு கோவம் வந்துரும். உனக்கு ரொம்ப கோவம் வருமோ? ஆமா, ரொம்ப கோவம் வருமோ? ஆமா. மேல பாரு, கீழே பாரு. கோவண்டா கோழி பீடக்கு படி. அழுதுருவேன் சொல்லிட்டேன். இவ்வளவு நேரம் கோவம் வந்துரும். இப்ப என்ன அழுதுருவேன் மிரட்டுற? என்ன பார்த்தா அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆமாமா, பெரியவர் வெறி சண்டியரு. நான் சண்டியர் தான், ஏன்னா நான் பொண்ணு தரமாவா. ஆமாமா, பெரிய சண்டியர் மோதா. அதான் ஒரு பணின்னு ஒரு ஜட்டியும் போட்டு வந்திருக்காரு. எங்க தம்பி ஒண்ணு கடிச்சிட்டு அதான் கலத்தி போட்டுட்டு வந்தேன். உனக்கு கலத்தி போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு, ஏன் உங்க தம்பி மேல பழிய போடுத? நிஜமாயே என் தம்பி மேல ஒண்ணு கடிச்சிட்டு அதான் கலத்திட்டு வந்தேன். ஏன் வீட்ல வேற ட்ரெஸ்ஸே இல்லையாங்க? இது உன் ஓட, நீ இப்படித்தான் இருப்பன்னு எனக்கு தெரியும். இவ பெரிய அக்காவா, மல்ல தூக்கி புள்ளைய கொஞ்சம். ஏன் உங்க தம்பி தூக்கிட்டு வரல? எங்க அம்மா தர மாட்டாவ.
இல்ல பெரிய அக்கா மாதிரி பிகு பண்ணுவேன். புள்ளை தூக்க முடியாங்க உன்னால. இது தெருவழியா வரணும்ல, அத்தை தரல. இல்லன்னா தூக்கிட்டு வந்திருப்ப. ஆமா. இது என்ன? தக்கப்பழமா? உள்ளியா? இஞ்சி தண்ணுமா? அம்மா சொல்லிட்டாவ. ஏன்டி? கோழி இறைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு தான். டேங்கப்பா, இன்னைக்கு கோழி கறி அப்ப நம்ம வீட்ல. உங்களுக்குல காயாது. எதுக்கு? எங்க அம்மா தான குழம்பு வைக்காவ. ஏன் உங்க அம்மா குழம்பு வச்சா நாங்க சாப்பிட மாட்டோமா? யார்ட்டி கோழி இறைச்சி எடுத்துட்டு வந்தா? தருணப்பா. நான் காலேஜ் போகும்போது 100 ரூபாய் கேட்டேன். இல்லைன்னு சொல்லிட்டாவ. அந்த தேன்மொழிக்கு கோழி இறைச்சி எடுத்து கொடுத்துருக்காவ. அப்போ நீங்க வரணுமா? உள்ள ஊச்சி கொடுக்கக்கு அம்மா சொல்லி விட்டாவ. இப்பதான் அம்மா வந்தாவலாம். சாயங்காலம் தான் வருவாங்களான்னு சொல்லி. அம்மா தம்பி ஆடிட்டு இருக்கம்ல. கோழி இறைச்சி கறி வைக்கணும்ல. அதான் அம்மா சீக்கிரம் கூட்டிட்டு வந்து சொன்னாவ. ஆமா, எல்லாத்துக்கும் நான் வேணும். சரி வாரேன்னு சொல்லு போ. தக்கப்பல அப்ப உள்ளி தள்ள. உனக்கு ஒரு வார்த்தை கூட ஒழுங்கா வரல. எனக்கு கோவா வந்து சொல்லிட்டேன். வேல வேல மொத அத படிச்சிட்டு மத்த பேச்செல்லாம் நீ பேசு. எனக்கு கோவா வந்துரும். சரி தருணனாத போய்ட்டாளா? தருண்கிட்ட நான் தான் இறைச்சி சாப்பிடுன்னு சொன்னேன். அதான் வாங்கிட்டு வந்தான். ஐயோ, அவ என்ன லட்சணமா வைக்காளோ. அவளுக்கு சமையலே தெரியாதே. இன்னைக்கு சொதப்பிடுவா. இன்னைக்கு எல்லாரும் கோழிக்கறி சாப்பிட்ட மாதிரிதான். அழகுராணி, நான் அதான் தருண்கிட்ட காசு கொடுத்து வாங்கிட்டு வர சொன்னேன். இன்னைக்கு சொதப்பிடுவா. இங்க பாரு, உங்க அம்மா கிட்ட தயவு செய்து இன்னைக்கு நீங்க சோறு கறி பொங்க வேண்டாமான்னு சொல்லிருமா போ. எங்க அம்மா தான் சோறு கறி பொங்குவாங்க. அத நீ உங்க அப்பா உன் தம்பி எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுங்க. நாங்களாம் சாப்பிட முடியாது, கேட்டியா? சிரிக்கிற பாரு. அப்படின்னா கிஷோர் நிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆஹா, நம்ம பாசம் காட்டணும், அவ்வளவுதான். இங்க பாரு, முத கத்துக்க. அப்புறம் பெரிய ஆளு கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு முத படிச்சிட்டு வா. அம்மா காரி வந்ததுல பிள்ளைக்கு அறிவு இருக்கா? சின்ன சின்ன என்ன திட்ட கூடாது. அப்படி நான் திட்டுறேன். அறிவில்ல. பெரிய ஆளு கிட்ட எப்படி பேச உனக்கு தெரியாது. என்ன வளப்போ தெரியல. பிறந்திருக்க பாரு. இங்க ஒய்யாம வந்த அவளை நான் சொல்லிட்டேன். போ வீட்டுக்கு போ. எங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். போடி. உங்க அம்மா கிட்ட சொல்லு, உங்க அப்பா கிட்ட சொல்லு. போ. சும்மா அது வேணி இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது. முத பெரியவங்கள்ட்ட எப்படி பேசணும் கத்துக்க. ஒழுங்கு மரியாதை மேடன்னு கூப்பிடு, இல்லனா பெரியமான்னு கூப்பிடு. சும்மா தேவையில்லாம வா பொண்ண மூஞ்சி பிடிச்சு அடிச்சுற. போடி. மரியாதையா பேச சொல்லிட்டேன். ஒரு சின்ன பிள்ளை பார்க்க மாட்டேன். போடி. எங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுக்க. இல்ல எங்க விக்கி அப்பா கிட்ட சொல்லி கொடுக்க. போடி. பெருசா வந்துட்டா. மூஞ்சி முகரியம் பாரு. என்னமா வேணும்? என்ன வேணும்? ஒண்ணு வேண்டாம். ஐயோ, ச்சே, இவ்வளவு கியூட்டா பேசுவா. நீ இவ்வளவு கேவலமானவடா. பச்சை பிள்ளைகிட்ட போய் உன் வண்ணத்தை தீர்த்துக்கிட்டு இருக்க. உனக்கு புள்ள பொறுக்கலங்கிறதுக்காக என் புள்ள கிட்ட நீ உன் வீரத்தை காட்டிக்கிட்டு இருக்க. உனக்கு இப்ப நீ எப்பவுமே உனக்கு புள்ள பிறக்காது. பார்க்கலாம். ஏய், அவ என் புள்ள. கண்டவ பிள்ளையெல்லாம் ஏத்துக்கிட முடியாது. அவ என் புள்ள. கண்டவ பிள்ளையெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. புரியுதா? ஓனத்துல ஆடாத. முட்டாள மாதிரி நீங்களும் ஆடக்கூடாது. எவ பெத்த பிள்ளைய நான் எதுக்கு கொஞ்சணும்? அவ பிள்ளைய எடுத்து நான் எதுக்கு கொஞ்சணும்? ஓடிச்சு விரட்டிடுவேன். இந்த கையில் கொஞ்ச நாள் இருந்தா அது என் பிள்ளைய மட்டும்தான். கண்டா கண்டா பிள்ளையெல்லாம் என்னால கொஞ்ச முடியாது. அவ என் புள்ள. புள்ளைய கொடுத்துட்டா உங்க பிள்ளையா? சீ, வெக்கமா இல்ல சொல்லதுக்கு. அதெல்லாம் முடியாது, என்னால ஏத்துக்க முடியாது. சும்மா சும்மா அந்த பிள்ளைங்க வந்துச்சு அடிச்சிருவேன் சொல்லிட்டேன். ஏய், நீ மனுஷியா? சீ, நான் போக்கல போகவே மாட்டேன். பார்க்கலாம். உனக்குன்னு ஒரு குழந்தை கொடுத்தாதனடி நீ இந்த புள்ளை இப்படி வரட்டுவ. பாரு, நீ என் புள்ளை ஏத்துக்கிடுவ. அப்புறம் பாரு, இந்த புள்ளை என் புள்ளைன்னு நான் உறுதிப்படுத்துவேன். நடக்காதே நடக்காதே, நடக்கும் விட மாட்டேன். பார்க்கலாம். பாக்குறதுக்கு நானே இருக்கேன். இப்போ சொல்ற யாவ பெத்த புள்ளைய என்னால ஏத்துக்க முடியாது. என் புள்ளைய மட்டும் தான் என்னால ஏத்துக்க முடியும். கண்ட புள்ளைய என்னால ஏத்துக்க முடியாது. பார்க்கலாண்டி, அதையும் பார்க்கலாம். இவ என் புள்ள. அவ என் புள்ள. அவ என் புள்ள. கூடி சிக்கத்துல அவளை ஏன் கூட வச்சுக்கல. நான் கிசாரா இல்ல.